வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கரும்பலகை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நேர் தேமாங்கனி தேனி ஸ்டைல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை வகைகளில் பிரதானமான கொழுக்கட்டை இந்த பால் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை தேனி மாவட்டம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்க கிராமங்களில் மாவை அரைச்சி எடுத்து அதில் பால் கொழுக்கட்டை செய்வாங்க. அது இன்னும் ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். எங்களுடைய சைல்டுஹுட் ஃபேவரட் டிஷ்ஷான பால் கொழுக்கட்டை பல ஞாபகங்கள் மெமரிஸோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேர் தேமாங்கனி தேனி பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: 4 டம்ளர் ரேஷன் புழுங்கலரிசி. 4 டம்ளர் ரேஷன் புழுங்கலரிசிக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பச்சரிசி அதிகமாக ஆட் பண்ணாமல் இருக்கும் பொழுது கொழுக்கட்டைகள் வெடிக்காமல் கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அரிசியை 3 மணி நேரம் ஊற வைத்து நன்கு கழுவி மாவரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மாவை ஒரு பவுல் தண்ணி கூட கலந்து கரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த அரிசி மாவை நம்ம இப்போ வதக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது நெய் கூட விட்டு நீங்கள் இந்த அரிசி மாவை வதக்கலாம். எடுத்து வச்சுருக்க இந்த பச்சரிசி மாவை சூடான எண்ணெய் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பிரட்டி விடுங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால மாவு அடியில் ஒட்டாமல் கைவிடாமல் பிரட்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம கைவிடாமல் ஸ்லோவாக பொறுமையாக பிரட்டின மாவு இந்த மாதிரி பாத்திரத்தோடு ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். உள்ளேயும் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி வதங்கி வரும். இதுதான் பால் கொழுக்கட்டைக்கு பால் செய்கிறதுக்கான பதம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு அந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டாது. இதுதான் வெடிப்புகள் இல்லாமல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கான கரெக்டான பதம். மாவோட சூடு குறைஞ்சு பாருங்கள் ஒட்டாமல் இந்த பதத்துக்கு இருக்கும். இதில் நான் பாதி மாவு தான் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். மீதி மாவு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முறுக்கு மற்றும் இடியாப்பம் செய்கிறதுக்காக பயன்படுத்திக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இதை 4லேருந்து 7 நாட்கள் வரை இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது நீர் உருண்டை, பால் கொழுக்கட்டை, செவ்வாய் பிள்ளையார் கொழுக்கட்டை கூட நீங்கள் பிடிக்கலாம். பாருங்கள், வதக்கின அரிசி மாவு இந்த பதத்தில் இருக்கும். இந்த மாவை சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பால் கொழுக்கட்டைக்கு தேவையான உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் சின்ன நீளமான கம்பிகள் மாதிரியும் செய்யலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லைப்பாகு 1 டம்ளர் வெல்லம் விட்டு சுக்கு 1 ஸ்பூன் போட்டு வெல்லைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கங்க. பால் கொழுக்கட்டைக்கு தேவையான சின்ன உருண்டைகள் பிடிச்சிருக்கோம். உருண்டைகள் இல்லாமல் சின்ன கம்பிகளும் நம்ம பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வர்றதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வேக வைங்க. நான் இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணியை சுட வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். முதல் முறை செய்கிறவங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு தெரியாது. அதனால் 3/4 பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டையை போடும்போது கம்மியாக கொஞ்சம் உருண்டைகளை மட்டும் போடுங்க. அந்த உருண்டைங்க தண்ணியோட நல்லா பைண்ட் ஆகி ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக அடுத்த செட்டை போடலாம். பொதுவாக பால் கொழுக்கட்டைனாலே உருண்டை அல்லது கம்பி வடிவத்தில் செய்வாங்க. உருண்டைகள் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் முதல்ல உருண்டைகளை போட்டுறணும். அது வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் கம்பி ஷேப்பில் இருக்க பால் கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணணும். பால் கொழுக்கட்டையோட பிரதானமான சுவையே இந்த உருண்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது தான். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த பால் கொழுக்கட்டை உருண்டைகளை மொத்தமாக தண்ணியில் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணணும்.
15லிருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதே சமயம் ரொம்ப குழஞ்சு போயிடாமல், உருண்டைகள் உடஞ்சி போயிடாமல் அழகாக வெந்துட்டுருக்கு. கொழுக்கட்டை தயாராகிட்டுருக்க இந்த நேரத்தில் 4-5 ஏலக்காயை நுணுக்கி இது கூட ஆட் பண்ணுங்கள். ஏலக்காய் எப்போவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டை ஐட்டங்களுக்கு ஆட் பண்ணும்போது தோலோடு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது செரிமானத்தை தூண்டும். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெல்லப்பாகை இது கூட ஆட் பண்ணுங்கள். வெல்லம் நல்ல பால் கொழுக்கட்டையோட பைண்டாகி கொதிச்சிட்ருக்க இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த பால் கொழுக்கட்டையோட கலந்துக்கலாம். அரிசி மாவை நீங்கள் கலக்கிறதுனால அந்த கொழுக்கட்டை கெட்டியாகவும் அதே சமயம் பார்க்குறதுக்கு ஒரு க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் ரொம்ப உடஞ்சி குழையாமல் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நம்ம கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிடணும். கொழுக்கட்டையை இறக்குனதும் ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. தேங்காவை சின்ன சின்ன பற்களாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க. இதை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி நெய்யில் வதக்கி போடுறது பால் கொழுக்கட்டைக்கு ஒரு கிளாசிக்கான சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ சுட சுட சுவையான நேர் தேமாங்கனி தேனி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே, அது என்ன நேர் தேமாங்கனின்னு கேட்குறீங்களா? இது தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அழகிட்டு வாய்ப்பாடுங்க. எனக்கு என்னவோ இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த அழகிட்டு வாய்ப்பாடில் வர வாய்ப்பாடு ரொம்ப பிடிக்கும், ஞாபகத்துக்கு வரும். ஆமாங்க, உண்மையிலே இது தேமாங்கனி மாதிரி தான் இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே இது நேர் தேமாங்கனி தானான்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், நன்றிகள். இது போன்ற பல சுவையான தகவல்களை பெற நம்ம சேனல் கரும்பலகைக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.